ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட ஊரில் இருக்க தோட்டத்தை தான். ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடமா இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாங்கள் தோட்டத்தில் கட்டுற வீடு தான். இந்த வீடு தான் அது. நல்லா பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லும். அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் இப்போ புதுசாக வளர்க்குற கோழிங்க இருக்க இடம். நல்லா அழகாக அதுக்கு கம்பிலே கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட பசுமாடு கன்றுக்குட்டி அதெல்லாம் நிற்குது. டெய்லி எங்களுக்கு பால்லாம் இதுலேருந்து தான் கிடைக்கும். அதே போல் இப்போ இந்த மாடு பார்த்திங்கனாக்கா கன்றுக்குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நான் 2 நாளில் போட்டுரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எங்கள் தோட்டத்தை சுற்றி காட்டுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் தோட்டத்துலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காயும் இங்கே போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அண்ணனும் தான் ஃபுல்லும் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா முள்ளங்கி செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூனை அது இதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்க பார்த்தாலும் பாருங்கள். இது ஃபுல்லும் முள்ளங்கி கீழே இருக்கிறதுலாம். அப்புறம் கத்திரிக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. பாகக்காய் எல்லாமே இருக்குது. அழகாக இந்த மாதிரி பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லும் வயல் இருக்கும். இப்போ நெல்லெல்லாம் இருக்குது. இந்த சைடில் கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா காயுமே தோட்டத்துலேருந்தே கிடச்சிரும். அப்புறம் இந்த சைடெலாம் பார்த்திங்கனாக்கா வாழை மரம் இருக்கும். ஸோ வாழைக்காய் எல்லாமே கிடச்சிரும். சூப்பராக இந்த இடத்துல தான் குழந்தைங்க எல்லாம் விளையாடுங்க ஜாலியாக சாயந்தரம் ஆனால். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது எங்கள் அத்தை செஞ்சாங்க. நல்லா கொழுந்து பிரண்டையாக எடுத்துக்கணும். ரொம்ப தடிமனான பிரண்டையெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா கொழுந்தாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு இளம் பச்சையான கலரில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பெரிய இதை எடுத்திங்கனாக்கா அது ரொம்ப நாராக இருக்கும். ப்ளஸ் கையெல்லாம் நறுக்கும் போது கையெல்லாம் அரிக்கும். இது கொழுந்தாக இருக்கும்போது அப்படி செய்யாது. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்காக சின்ன வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு புளியும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே போல் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பசி எடுக்கும். நிறையா குழந்தைங்க பசி எடுக்கவே எடுக்காது அப்படிம்பாங்கல்ல. ஸோ அவங்களெலாம் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லா பசி எடுக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கறிவடகம் போட்டுட்டு அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அந்த பசி எடுக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சூப்பராக பசி எடுக்கும். இப்போ நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு தேவையான 2 தக்காளி சேர்த்தாச்சு. இதெல்லாம் கிராமத்து சைட் பார்த்திங்கனாக்கா வீட்டிலையே இருக்கும். இந்த பிரண்டை செடி எல்லாமே பார்த்திங்கனாக்கா வயலுக்கு போனாங்கனாக்கா அங்கேயே கிடைக்கும். நம்மலாம் இங்கே காய் அதுன்னு வாங்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஊர் சைடெலாம் பார்த்திங்கனாக்கா சூப்பராக ஒரு நாளைக்கு எத்தனை காய் வேணாலும் செய்யலாம். அந்தளவுக்கு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரீயாகவே. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் பூண்டும் சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிரண்டை, அதையும் இதில் சேர்த்துக்கணும். இந்த டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா அப்படி இருக்கும். பிரண்டை துவையல் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அதில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் குழம்பு செய்கிற மாதிரி தான்.
மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பிரண்டை வாங்கும்போது முத்துன பிரண்டையாக வாங்கக்கூடாது. நல்லா வந்து இளம் பச்சையாக இருக்கும், அப்படி கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொழுந்தாக இருக்க மாதிரியான பிரண்டையாக வாங்கணும். அதில் சாப்பாடு செஞ்சால் தான் ரொம்ப நல்லது. அந்த தடிமனாக இருக்கிறத வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அத்தை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கொழுந்தாக இருக்கிறத வாங்கி செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா சுள்ளுன்னு வைக்கணும். காரம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு மிளகாத்தூள் நிறையாவே சேர்த்துக்கிறாங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சதுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரண்டை குழம்பு. அதுக்கு வந்து தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.